பொழிஞ்சு மண்ணும் நனைஞ்சு மாட்டை அவுத்து கட்டு வேற இழுத்து பூட்டு தந்திரனானா வானம் பொழிஞ்சு தாத்தா தாத்தோ சொல்லுப்பா. ஆயா சோறு கொடுத்து விட்டுருக்கு. அத அந்த மரத்தடி வைப்பா வரேன். வாங்க தாத்தா. குப்பா சொல்லுப்பா. அம்மா சோறு கொடுத்துருக்காண்டா. வர வைப்பா. வரப்பா. டக்குன்னு வாடா. வரப்பா. ஏக்குதுப்பா. சாப்பிட்டியா பேரண்டி? நான் சாப்பிட்டேன் தாத்தா. சீ, என்ன பழைய சோறு வெங்காயம்லாம் சாப்பிடுறீங்க? இந்த நீங்க சாப்பிட்டு பாரு. எனக்கெல்லாம் வேணாம். எனக்கெல்லாம் நூடுல்ஸ் ரைஸ் இதுதான் ரொம்ப பிடிக்குமே. அதுல என்ன சத்து இருக்கு பேராண்டி? இந்த பழைய சொத்துலயும் இந்த வெங்காயம் சாப்பிடறனாலதான் என்னால விவசாயம் வேலை செய்ய சத்து கிடைக்குது தெரியுமா? அப்படியா தாத்தா? ஆமா பேராண்டி. என்ன ஒரே பாட்டா பாடி இருப்பியாட்டுக்கு? அது ஒண்ணு இல்ல தாத்தா, எங்க சாரு கலைத்துல நடக்க போதான். அதுக்கு தலைப்பு பசுமையும் பாரம்பரியம் சொன்னாங்க. அதை கேட்டு அதுல இருந்து ஒரே பாட்டா வருது தாத்தா. அது ஒண்ணுலடா தம்பி, அதுதான் விஷயமா. தாத்தா வழக்கமா சொல்லுவாரு பாடா தம்பி. சரி தாத்தா. அடா போலாம்டா. தாத்தா பசுமைனா என்ன தாத்தா? பசுமைனா நம்ம குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வளரும்லடா, அதான்டா பசுமை. அப்படியா தாத்தா? இந்த இது ஒரு நிமிஷம் புரியுதா பேராண்டி? தாத்தா நீ கிரிக்கெட் விளையாடுவியா? சூப்பர் பந்து. அது கிரிக்கெட் பந்து இல்லடா பேராண்டி, விதை பந்து. விதை பந்தா? அது என்னது? விதை பந்து என்பது நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்க கரு மாதிரி. இது நம்மளா விதைய வச்சு உருவாக்குன பந்துடா. இது கீழே மண்ணில் போட்டா மழை நீர் பட்டு மண்ணுக்குள்ள போய் மரம் செடிக்குள்ளேயும் வளருண்டா. அப்படியா தாத்தா? இது மாதிரி தான் எல்லா சைடும் பந்து தூக்கி போடுறாங்களா? அப்படிலாம் இல்லடா பேராண்டி. விலங்குகள் பறவைகள் பல செடி மரம் பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எச்ச பண்ணும்போதுதான் இந்த மரச்செடிக்குள்ள ஒரு பறவை ஒரு வருஷத்துக்கு 1,00,000 விதைய வைக்குது. ஆனா மனுஷனா பிறந்த நம்ம ஒரு விதை கூட வைக்க பேராண்டி. அப்படியா தாத்தா? எங்க பார்த்தாலும் ஒரு மரத்தை கூட காணா பேராண்டி. அங்க ஏன் இங்க கூட மரச்செடி கொடையெல்லாம் இருந்துச்சு. எங்க அப்பா கூட மரத்தெல்லாம் நட்டாரு. ஆனா உங்க காலத்துல எல்லாம் கல்ல தானே நடுறாங்க. கல்ல நட்டா பசுமை பெருகுமா தாத்தா? அப்பெல்லாம் இல்ல பேராண்டி. மும்மாரி மலைகள் பசுமைகள் எங்க பார்த்தாலும் பசுமை இருந்துச்சு. ஆனா நம்ம தேவைக்காக மரத்தை வெட்டிட்டோம்டா பேராண்டி. பாரம்பரியம்னா என்ன தாத்தா? பாரம்பரியம்னா உனக்கு சொன்னா புரியாதா? வாடா நம்ம இதுக்கு நம்ம கிராமத்துக்கு போலாம். தாத்தா இது தாத்தா? இதாண்டா கபடி. கபடியா? ஆமாண்டா. நின்றா தாத்தா. இது என்ன விளையாட்டு தாத்தா? இதுதானே நொண்டி. வா இன்னும் சொல்றேன் வா. தாத்தா இது என்ன விளையாட்டு தாத்தா? வித்தியாசமா இருக்கு. நீ பேர் தானே கிட்டி புள்ள. இதுல இருந்துதான் நீ விளையாடுற ஹாக்கி கிரிக்கெட்டு எல்லாம் இதுல இருந்து வந்ததுண்ணா. இதெல்லாம் பாரம்பரிய விளையாட்டுடா. இப்போ கடப்பாறை மம்புட்டி அருவா எல்லாம் பாரம்பரிய பொருட்கள்ரா. தெரியுமா தெரியாதா? தெரியாது தாத்தா. ஏன் நம்ம விளையாட்டு சிலம்பம் கராத்தே இதெல்லாம் பாரம்பரிய விளையாட்டுறா. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்டா. அப்படியா தாத்தா? ஆமாடா. சூப்பரா சொன்னீங்க தாத்தா. பாரம்பரியத்தை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். நன்றி.